புண்ணியநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஐப்பசி மாதம் 2ஆம் நாள் அக்டோபர் 19 ஞாயிற்றுக்கிழமை திரையோதசி திதி மதியம் 3 மணி வரைக்கும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சதுர்த்தசி திதி. இன்று முழுவதும் உத்திர நட்சத்திரம், அமிர்த யோகம் இன்று முழுவதும். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரைக்கும். சூலம் மேற்கு, பரிகாரமாக வெள்ளம் சாப்பிட்டு போங்க. மேசராசிக்காரர்களுக்கு இன்று தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் உங்களை தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாள். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும். அதே நேரத்தில் ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழலும் இருக்குது. எதிரிகளுடைய தொல்லைகள் இன்னைக்கு இருக்குது. சிவபெருமான் வழிபாடு பண்ணுறது வெற்றிகள் உங்களை தேடி வரும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்று முயற்சிகளின் மூலமாக வெற்றிகள். அது என்ன அப்படின்னா, நீங்கள் என்னென்ன விஷயத்தில் வெற்றி அடையும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் சில முயற்சிகள் எடுப்பீங்க. அந்த முயற்சிகளை வெற்றி வாய்ப்புகள் தேடி ஒன்றும் இல்லை. ஒரு பட்டாசு கடை போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நாளைக்கு தீபாவளி, அப்போ இன்னைக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸ் நம்ம பார்க்கணும், அப்படி பெரிய லெவல் பிஸ்னஸ் பண்ணணும், அப்படி சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. அந்த முயற்சிகளில் வெற்றிகள் தேடி வரும். மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள் நீங்கி பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாகவே லாபத்தை ஈர்த்து கொண்டு வருவீங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துலையும் சரிதான், வீட்லையும் சரிதான், வெளியில நண்பர்கள் வட்டாரத்திலையும் சரிதான், உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். இன்று தாயின் மீது அதீத பாசத்தை வெளிப்படுத்துவீர்கள். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடகராசிக்காரர்களுக்கு இன்று மனசு சந்தோஷமா இருக்குங்க. உடல் மனம் சுறுசுறுப்பு. எதிர்பார்த்த வேலைகள் எடுத்துக்கிட்ட எந்த வேலை தான் சரிதான், எல்லா வேலையும் ரொம்ப அற்புதமாக செஞ்சுருங்க. சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. அந்த முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று பயணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதாவது பிசினஸ் சம்பந்தமான ஒரு பயணம், தொழில் சம்பந்தமான ஒரு தொழிலுக்காக சில நபர்களை போய் மீட் பண்ணுவீங்க. பேச்சுவார்த்தைகள் மூலமாகவே லாபத்தை கொண்டு வருவதற்கான ஒரு நல்ல ஒரு நாள். அதே நேரத்தில் பேச்சுவார்த்தையின் மூலமாகவே ஒரு விரயங்களும் இருக்கு. ஓகேங்களா? இன்று விடுமுறை தினம்தான், நண்பர்களோட சேர்ந்து ஜாலியாக வெளில போயிட்டு அந்த இடத்துல நானே எல்லா செலவுகளும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் செலவுகள் வந்துடும். ரொம்ப கவனமாக பார்த்து பேசுங்க. இன்னைக்கு குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் உங்களை தேடி வருவதற்கான மிக மிக சிறப்பான நாள். உடல் மனம் சுறுசுறுப்பு ரொம்ப அற்புதமாக எல்லா வேலைகளுமே பார்ப்பீங்க. எடுத்துக்கிட்ட வேலைகள் எல்லாத்துலேயுமே உங்களுடைய ஆளுமை திறமை வெளிப்படும். லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். புதிய பொறுப்புகளும் கூடுதல் லாபங்களும் தேடி வரக்கூடிய ஒரு நாள். இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று தொழில் சார்ந்த சிறு விரயங்கள் இருக்குங்க. சரிங்களா? நீங்க ஒரு வியாபாரம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வியாபாரத்துல சிறு விரயம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்துல ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க. ஒரு பயணம் இருக்கு. பயணத்தின் மூலமாக சிறு விஷயங்களை இன்னைக்கு சாதிச்சுக்குவீங்க. துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். லாபங்கள் அதிகரிக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு பூர்வீக சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து உங்களுடைய பங்கு பெரிய லெவலுக்கு லாபங்கள் எல்லாமே வரும். நீங்க தொழில வியாபாரத்துல எதிர்பார்த்த வெற்றிகள், எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாமே வரும். வீட்லையும் சரிதான், வெளிலையும் சரிதான், உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும். கூடுதல் பொறுப்புகள் உங்களை தேடி வரும். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று மனசுல குழப்பங்கள் இருந்துட்டே இருக்குங்க. ஓகேங்களா? அது எதை பத்தினா, தொழிலை பத்தி, வியாபாரத்தை பத்தி, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பத்தி ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். எதிரிகள் மூலமாக சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்றும் ஃபேமிலியில் எப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்கன்னு சொல்லி வேற மாதிரி மாற்றி நம்மளை சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ தொழிலையும் இதே மாதிரி தான். ஒரு பிசினஸ் ஒருத்தட்ட பேச போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்ம வச்சிருப்போம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர்கிட்ட போய் பிசினஸ் நீங்க பண்ணீங்களா, அதில் பெருசாக லாபமே கிடையாதுங்க, வர லாபத்தை எல்லாத்தையும் அந்தாலே சுற்றி வரி, இப்போ இது மாதிரி ஒரு ராங்கா அதை பற்றி சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த விஷயத்துல குழப்பம் இருக்கும். நீங்க தெளிவான முடிவு எடுங்க. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைவின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வருவதற்கான சூழல்கள் எல்லாமே இருக்கு. இன்று அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால அவிட்ட நட்சத்திரக்காரங்க ரொம்ப 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 கேர் எடுத்துக்கோங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்று மனசுல சிறு சஞ்சலங்கள் எல்லாமே இருக்கு. எதிரிகள் மூலமாக தொல்லைகள் இருக்கு. நீங்க வேலை பார்க்கறதுல எந்த வேலை பார்த்தாலும் சரிதாங்க, அந்த வேலையில ரொம்ப கவனமா எந்த வேலை இருந்தாலும் பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ தீபாவளி வருது. இந்த தீபாவளிக்கு முன்னாடி ஒரு வெடி வெடிக்கிறதுல இதை பார்த்தீங்கன்னா ஒரு கேர்லெஸ்ஸாக நம்ம பண்ணிடுவோம். எதனால அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் அதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ திடீர்னு ஃபோன்லாம் எல்லாமே இருக்கு. ஃபோனை பக்கத்தில் வச்சு வெடி வச்சுட்டே இருப்போம். கரெக்டாக பத்தி வைக்க போகிற நேரத்தில் ஒரு ஃபோன் சத்தம் சொல்லி நம்ம திரும்பி பார்த்துட்டு கரெக்டாக வெடியும் வச்சுட்டு
அந்த நேரில் திரும்புறதுக்குள்ள அதை வெளியே வச்சிடும். அதனால ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்கு. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க சந்திராசனம் இருக்கிறதுனால அவிட்ட நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா எல்லா வேலையும் பார்த்துங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மீன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு மனதால் நினைத்த காரியங்களின் வெற்றிகள், நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள், வாழ்க்கை துணைவின் மூலமாக நல்ல விஷயங்கள், கூட்டு தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும், குழந்தைகள் மூலமாக பெருமைப்படக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.